அப்படி அந்த அந்த மாதிரி கைட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போ டெய்லி முடித்ததுக்கப்புறம் அப்படி பார்க்கணும். அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த ஸ்கூல் பேகெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் பிள்ளைங்க கொண்டு போகிற ஸ்கூல் பேகை செக் பண்ணணும் எப்போவுமே. இது ரொம்ப அவசியம். உங்கள் பிள்ளைகள் இன்னொன்று இப்போ இருக்கிறது ஸ்கூல் பேக் இல்லை, இன்றைக்கி மொத்தம் எதுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அந்த செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இந்த செல்ஃபோனை அம்மா அப்பா வாங்கி கொடுக்கும்போது ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்லுங்கள், நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், எனக்கு ஒரு நிபந்தனை, நான் எப்போ கேட்டாலும் நீ எனக்கு நான் ஒரு 2 days யூஸ் பண்ணணும், 2 நாள் யூஸ் பண்ணணும்னா உன் ஃபோன் என் கையில் வரணும். அப்போ தான் நான் நம்புவேன். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. பட் எந்த அளவுக்கு இது பாசிபிள் அப்படின்னு தெரில. ஏன்னா இன்றைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சுல்ல. இன்னைக்கு கேட்டால் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா உன் மொபைலை உன் பேகை கேட்கும்போது மறைவே இல்லாமல் இதை பாருங்கப்பா, இதை பாருங்கம்மா அப்படின்னு நீ கொடுக்குற அளவுக்கு நீ இருந்துட்டேனாலே நான் சொல்கிறேன், நீ நல்லவாப்பா, நீ நல்லவாம்மா, உன்னை குறித்து எங்களுக்கு கவலையே இல்லைப்பா, நீ நல்லா வருவ. இப்போ வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நான் சொல்கிறேன், எப்பா இந்த நிமிஷத்தில் உன் ஃபோனை வாங்கி ஒரு 2 days 1 day இல்லை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யூஸ் பண்ணுற அளவிற்கு நீ வெளிச்சமாக இருக்கிறாயா, நீ சரியாக இருக்கிறியா? நம்பி கொடுப்பேன் பாஸ்டர், என் பேகை நான் நம்பி கொடுப்பேன் பாஸ்டர், என் ஃபோனை நம்பி நான் கொடுப்பேன் பாஸ்டர். எனக்கு அப்படி இல்லை அப்படின்ற ஒரு தனித்துவமான அந்த கெத்து இருக்கு பாரு, அது மட்டும் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்வேன், நீ த பெஸ்ட். நீ கண்டிப்பாக இடரல, நீ ஆண்டவரோட தான் இருக்கிற, உன் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஞானமுள்ள குழந்தை, நீ நல்லா இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுவேன். உன்னை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி உன்னுடைய குவாலிட்டியை நான் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இல்லை பாஸ்டர், கண்டிப்பாக என் ஃபோனை எங்கள் மம்மி டாடி கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட தர முடியாது, என் பேகை தர முடியாது அப்படின்னு நீ சொல்லுவாயானால் நீ எவ்வளவு நல்ல அம்மா அப்பாவுடைய பிள்ளையா இருந்தாலும் இல்லைப்பா, நீ சரியில்லைப்பா, நீ மாறணும்ப்பா, நீ ரெடி ஆகணும்ப்பா, நீ கேர்ஃபுல்லாக இருப்பா, இது ரொம்ப டேஞ்சர்ப்பா, உன்னை கஷ்டப்படுத்திடும்பா, இந்த மாதிரி உனக்கு சொல்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. உன் மேல ரொம்ப அன்பு வச்சு நான் சொல்றேன், பாசம் வச்சு சொல்றேன், நீ இடறக்கூடாதுன்னு சொல்றேன். நீ கேட்கலாம், பரிசுத்தமாக வாழ்ந்த உடனே என்ன கிடைச்சிட போகுது, நான் எந்த தப்பும் பண்ணாமல் கிடைச்ச உடனே என்ன கிடைச்சிட போகுது? உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு உன் மனசில் என்ன கிடைச்சிட போகுது என்ன கிடைச்சிட போகுதுன்னு கேட்கும். ஆனால் ஒரு நாள் நீ பரிசுத்தமாக வாழ்ந்ததை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அது யாருமே உனக்கு தர முடியாது. ஆனால் நீ தப்பு பண்ணதை நினச்சி ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்ட, நீ கண்டிப்பாக வருத்தம் மட்டும்தான் படுவ. ஹலோ ஹலோ, நீ வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நீ சந்தோஷமாக இருப்பதற்கு உனக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? பரிசுத்தம் தானங்க தேவை. ஹோலினஸ், பரிசுத்தம் மட்டும் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அவ்வளவு சீக்கிரமா கலக்கமும் பயமும் உன்னை தொட்டுறது. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் விட்டுறவும் மாட்டாரு. உங்க பரிசுத்தத்திற்குன்னு ஒரு ரிவார்டை கண்டிப்பா கர்த்தர் வச்சிருக்க தான் செய்யறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக கரைதரையற்றவர்களாய் உதவி செய். நீர் உதவி